திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மேலும் சில தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்மோகன். வணக்கம் ராஜ்மோகன். ராஜ்மோகன், திமுக தலைவர் கருணாநிதி ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது கடந்த அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டிலே கோபாலபுரம் இல்லத்திலேயே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது 23ஆம் தேதிக்கு முன்பாக திமுக தலைவர் கருணாநிதி காலை மாலை போது திமுக தொண்டர்களை சந்தித்து வந்தார். இந்த நிலையில் அதாவது 23ஆம் தேதிக்கு பிறகாக அதாவது உடல்நலக்குறைவு காரணமாக அதாவது தொடர்ந்து மருந்து பொருட்கள் எடுத்து வருவதால் அதனால் தோல் பகுதியிலும் நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் அதாவது அவர் கடந்த 25ஆம் தேதியிலிருந்து வீட்டில் இருந்தபடியே தற்போது நவம்பர் 25 வரை வீட்டில் இருந்தபடியே ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது 25ஆம் தேதி ஒரு மருத்துவ அறிக்கை, அதாவது 25ஆம் தேதி அக்டோபர் 25ஆம் தேதி ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த மருத்துவ அறிக்கையில் ஒவ்வாமை காரணமாக அவர் வீட்டில் இருந்தபடி சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதம் அதாவது 25ஆம் தேதி இந்த நவம்பர் 25ஆம் தேதி ஒரு திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உடன் மற்றும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் இருந்தபடியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார்கள். அதாவது அதன் பின்னர் தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்தபடி சிகிச்சை பெற்று வந்த இந்த நிலையில் இன்று காலை சரியாக 5:45 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பார்க்கலாம், இந்த இருக்கக்கூடிய இந்த காவிரி மருத்துவமனையின் 4வது தளத்தில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது மருத்துவமனை தரப்பில் ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த மருத்துவ அறிக்கை நீர்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து குறைவின் காரணமாகத்தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் 4வது தளத்தில் இருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் உடன் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதனுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதாவது கருணாநிதியின் குடும்பத்தினரும் இருந்து வருவதாகவும் குறிப்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலின், திமுக மகளிர் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் இருந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதுதான் அதை காலை 5:45 மணியிலிருந்து இருந்து தற்போதுதான் திமுக பொருளாளர் ஸ்டாலின் வெளியிருந்தார். தற்போது திமுக துணை பொதுச் செயலாளர் வி.பி. துரைசாமி கூறியதாவது, அதாவது சிறு உடல்நலக்குறைவின் காரணமாக தான் சாதாரண சிகிச்சை பிரிவில் தான் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண நிலையில் தான் இருந்து வருகிறார் திரும்புவார் என்று தெரிவித்தது. அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனை காவிரி மருத்துவமனை தரப்பில் ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த மருத்துவ அறிக்கையில் அதாவது ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைவின் காரணமாகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சில நாட்கள் இங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருந்து வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவ்வாறு காவிரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் அரவிந்த் செல்வராஜ் தெரிவித்திருக்கிறார். தற்போது எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது ராஜ்மோகன்? கண்டிப்பாக, அதாவது மருத்துவ அறிக்கையில் கூறியிருந்தது போது ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்தின் குறைபாடாக தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான சிகிச்சை மட்டுமே தற்போது அளித்து வருகிறார்கள். சாதாரண சிகிச்சை பிரிவில் தற்போது இருந்து வருகிறார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதாவது கடந்த ஒரு மாத காலமாக வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்ததால் அவர் உடலின் தோல் பகுதியில் சில நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான சிகிச்சையும் தற்போது அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதாவது உடல் பகுதியில் சில கொப்புளங்கள் இருந்து வருவதாகவும் ஜலியின் தொந்தரவு அதிகமாக இருந்து வருவதாகவும் தான் தற்போது இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அதற்கான சிகிச்சைகள் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அது விரைவிலே சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் திமுக தரப்பிலும் மருத்துவமனை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களில் அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுக்கு செல்லாததற்கு திமுக தரப்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதற்கு அவர் ஒத்துழைப்பு தந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அதாவது கியூபா அதிபர் பிடல் ஹாஸ்டோ உயிரிழந்திருக்கு இரங்கல் செய்தியும் அறிவித்திருந்தார். இதோடு மட்டுமல்லாமல் கடந்த ஒரு மாத காலமாக பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளாத அவர் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளிலும் முன்னெடுத்து சில போராட்டங்களும் அதுக்கான ஆலோசனையும் வழங்கி வந்தார். கியூபாவுடைய அதிபர் பிடல் ஹாஸ்டோனுடைய இறந்த செய்திக்கு இரங்கல் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருடன் யாரெல்லாம் உள்ளனர் ராஜ்மோகன்? கண்டிப்பாக, அதாவது திமுக தலைவர் கருணாநிதி காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் அவரது குடும்பத்தினர், குறிப்பாக அவரது மனைவி ராஜாத்தி அம்மாள், மகள் கனிமொழி, பொருளாளர் ஸ்டாலின், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதாவது பொன்முடி, துரைமுருகன், ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடனிருப்பதாகவும் அவர் தொடர்ந்து சிகிச்சை பிரிவில் இருந்து வருவதால் அவருக்கு மன ஆறுதலை தெரிவித்து வருவதாகவும் குடும்பத்தினரும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை தரப்பில் சில நாட்கள் தங்கி இருந்து சிகிச்சை பெற வேண்டிய கூறியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த காவிரி மருத்துவமனையின் 4வது தளத்திலிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார். விரைவில் வீடு திரும்புவார் என்று தெரிய வந்திருக்கிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி ராஜ்மோகன்.